அன்பிற்குரிய நேயர்களே, இன்றைக்கு மறுபடியும் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக செல்ஃபாலஜி சூப்பர் என்ற பகுதியை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இது 15வது எபிசோடு என்று நினைக்கின்றேன். இந்த செல்ஃபாலஜி சூப்பர் பார்ட்டில் நாம் திரும்ப சொல்லிக்கிட்டு வர்றது தான், ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்கள், ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதன் மூலம்தான் இந்த மனிதன் மிக உயரத்துக்கு அறிவாளியாக அல்லது தன்னுடைய உலகத்தரம் வாய்ந்த மனிதனாக மாற முடியும். சரி, ரைட். இப்போ நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது உடல் சேஞ்சஸ்லாம் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அந்த எபிசோடில். சரி, ஸ்கெலிட்டன் எப்படி மாறுது, லிவர் எப்படி மாறுது. லிவர் மாறுதுன்னா செல்கள். இப்போ லிவர் இவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை, ஸ்கெலிட்டன் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, ஸ்கின் இத்தனை மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, இந்த ஸ்டொமக் லைனிங் 5 டேஸ்க்கு ஒரு தடவை. அப்போ ஒவ்வொரு செல்லும் மாறுது. இதில் முக்கியமாக நம்ம கண்டுபிடிச்சது டிஎன்ஏ 6 மாதத்திற்கு ஒரு தடவை மாறுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லோரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு இன்னும் புரிபடாமல் இருக்குது. மிக மிக உயர்ந்த நிலையில் இருக்கவங்க தான் ஹார்வர்ட் கார்னர் போன்றவர்கள். அந்த நிலையை அனுசரித்து தான் நாம் செல்ஃபாலஜின்னு ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த செல்ஃபாலஜியை ஃபாலோ பண்ணுனா 2 வயதிலிருந்து 12 வயதிற்குள், 13 வயதிலிருந்து 19 வயதிற்குள், 19 வயதிலிருந்து 22 வயதிற்குள், 2 வயதிலிருந்து 5 வயது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னா இந்த 3 ஆண்டுகளும் எது ஃபாலோ பண்ணலையோ அது ஃபாலோ பண்ணப்படணும். நல்லா புரிஞ்சு. 5 வயதுக்கு மேலே 8 வயதில் நீங்கள் தொடங்குறீங்கன்னா இந்த 8 வயதுக்குள்ளே நடக்கிற இந்த ஒர்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணப்படணும். அதான் முக்கியமான விஷயம். அதற்காகவும் பேசியிருக்கேன். அதனால் நீங்கள் 2லிருந்து 12 சொன்ன உடனே 11 வயதில் தொடங்கலாம்னா தவறாக முடிவெடுத்துறாதீங்க. ஏன்னா பிரெயினுடைய ஃப்ரீக்குவென்சி ஆஃப் சர்க்கியூட் நல்லா புரிஞ்சுக்குங்க. when a child comes from the mother's womb, when the child blinks, கண்ணில் அப்படி கண்ணை திறந்த உடனே இது ear starts to hear, காது அப்படி கேட்க ஆரம்பிச்சிடும். when a child blinks eye, when a child hear through ear, the observation starts. This is very important in these things. Don't think that only the observation starts from 2 years, 3 years, 5 years. Even if a child born as a child prodigy, there are 3 types of children. One type of children is child prodigies. The second type of children is the normal child. Then the third type of children is the special child. Special child is very very rare. That child may come under the category of autism or dyslexia or some other things, cerebral palsy. There are so many things, and the extreme stage of the special child is the MR child. So now we are not concentrating on this MR side or the special child. We are only concentrating on this which one? This child prodigy and this is normal child. As far as concerned the child prodigy, you can understand it. What is the difference between the child prodigies and the normal child? So you must understand the difference between these things. As far as concerned the child prodigies, they are having multiple intelligences when they come from the mother's womb. That is the genetical intelligences. As far as the multiple intelligences theory says, every child have 8 or 9 multiple intelligences. It's known as a smarts. That is body smart and picture smart, mathematical smart and musical smart, people smart, self smart and naturalistic smart
and something is there, 1 or 2 things are there. So minimum they are having 8 or 9 or 10 intelligences according to Howard Gardner. But as far as concerned our Indian culture, the traditions, our people have already proved that they had not only multiple intelligences, they had number of thousands of intelligences, I can say. For considerations, they have proved their intelligences through 64 arts, 64 கலைகள் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள். So when we consider these things mathematically, we can consider it at least our ancestors and predecessors were having minimum 100 or more than 100 intelligences in their brain or body. ஸோ இதுக்குள்ளே இருந்திருக்கு. இதை நம்ம முதல்ல கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இன்டெலிஜென்சஸ் எல்லாம் எப்படி மாறுகிறது என்பதை சொல்லுகிறோம் நம்ம. அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். த சேஞ்சஸ் ஸ்டார்ட்ஸ் அக்கார்டிங் டு தி இன்வால்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ். ஒரு குழந்தைக்குள்ள நீங்கள் கொடுக்கும்போது நல்ல அறிவியல் சொல்லிவிட்டது, ஒவ்வொரு 6 மாதத்திற்கு பிறகு ஒரு தடவை the changes is going on or the changes is going on through the penetrations of the observation. அப்படி வச்சுக்கோங்க. உள்வாங்கும் தன்மைக்கு தக்கபடியும் அந்த உள்வாங்குத்தன்மையினுடைய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்டர்னல் அப்சர்வேஷனுக்கு தக்கபடியும் due to the observation of the due to the internal observations and external observation, it enters into the brain, that is through the brain, that is through the neuron, it enters into the bottom of the neurons of the DNA உடைய அடிய தளத்துக்குள்ளே நுழைஞ்சிரும். அதுதான் there is a synchronization. எப்படி நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஹவு இட் சிங்க்ரோனைஸ். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு நியூரான் என்பது இது நியூரானிக்கல் நெட்வொர்க்கு, இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நியூரோ சயின்ஸ் தான் சொல்லிக்கிட்டு. உள்ளே நீங்கள் ஒரு சின்ன உள்வாங்குதல் நடந்த உடனே அந்த பிரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நியூரானுக்குள்ளே நுழையுது. அது ஏற்கனவே நீங்கள் நியூரான் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இந்த டென்ட்ராய்ட்ஸ் இருக்குல்லைங்க, டென்ட்ராய்ட்ஸ் உள்ளே நுழையும். அது உள்ளே அப்படியே செல் பாடிக்குள்ளே மறுபடியும் ஆக்சன் டெர்மினலுக்கு வெளியே போகும். வெளியே போகுதுன்னா ஒரு நியூரானுக்குள்ளே நுழைஞ்ச அதே அந்த உணர்ச்சி, அந்த ஃப்ரீக்குவென்சி அப்படியே குறைந்தது 2500 நியூரான்ஸ்குள்ளே போய் அந்த 2500 நியூரான்ஸ் பரவிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் உங்கள் சயின்ஸாக புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ் சொல்கிறேன், அவ்வளோதான். இதை காட்டிலும் மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் நீங்கள் இருப்பீங்க. பட் அது எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஆக்டிவேஷனில் தான் சேஞ்சஸ் நடக்குது. அதைத்தான் தீபக் சோப்ரா சொல்கிறாரு. இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். என்ன லைஃப் ஸ்டைல் நிறைய இருக்குது. ஃபுட் லைஃப் ஸ்டைல் இருக்குது, பாடி லைஃப் ஸ்டைல் இருக்குது, பிரெயின் லைஃப் ஸ்டைல் இருக்குது, பொட்டன்ஷியல் லைஃப் ஸ்டைல் இருக்குது, அண்டு டைம் லைஃப் ஸ்டைல் இருக்குது. அந்த பிரெயின் லைஃப் ஸ்டைலில் தான் தாட் லைஃப் ஸ்டைல். இவ்வளவு இருக்குதுங்க இந்த உடம்புக்குள்ளே நடந்துக்கிட்டு. இப்போ நான் பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்சது தான் பேசுகிறேன். அது வரைக்கும் தான் எனக்கு இதை பற்றிய அறிவு, இன்டெலிஜென்சஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஏறி இருக்கும்? எனக்கு இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தெரியுமா, 20 தெரியாது. இதை பற்றி தேடுகின்றேன். என்ன தேடுகின்றேன்? பிரெயினை பற்றி என்னன்னு தேடும்போது எனக்கு ஏற்பட்ட கான்செப்ட், அவ்வளோதான். அந்த கான்செப்டை தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது, இப்போ நான் பேசுகிறேன். இப்போ இதில் பேசும்போது எனக்கு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். நான் ஒரு பெரிய டாக்டர் கிடையாது, நியூரோ சயின்ஸ் பேசுகிறேன். ஆனால் நியூரோ சயின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லெவலுக்கு, அதுக்கு தக்கபடி மினிமம் ஆங்கிலத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசிட முடியும். தமிழ்லையும் மினிமம் நான் பேசிட முடியும். இது காரணம் என்ன? ஐ ஸ்டோர்ட் இட். நான் இது சம்பந்தமான the variety of the concepts of the neuroscience
and the variety of the concepts of the epigenetics and variety of the concepts in and around of all this genetical intelligence, I received it by reading, knowing, and self-actualization, self-realization, and remembering, reviewing. எது வேணாலும் பேர் வச்சுக்கணும். ரீகலெக்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன்ல, இதற்காக நான் எடுத்துக்கிட்ட நேரம் தயவுசெய்து புரிஞ்சுங்க. என்னை பொறுத்தவரை, ஏன்னா மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் பார்த்த உடனே விவேகானந்தர் மாதிரி பிடிச்சிடலாம். என்னை பொறுத்தவரை குறைந்தது 6 வருஷம் 7 வருஷம் ஆகிடும் இதை நான் சொல்லுவதற்கு, இந்த சமூகத்தில் சொல்லுவதற்கு. அதனால் தயவுசெய்து சொல்லுவேன், இந்த டிஎன்ஏ எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்றதுக்கு தான் நம்ம அதை நம்ம உள்ளே இன்புட் பண்ணுறதும் வெளியே அவுட்புட் ஆகிற விஷயத்தை தான் சொல்கிறோம். இது எப்படி ஹவு ஃபார் செல்ஃப் டு செல்ஃபாக அவங்களுக்கும் அவங்களே ஒன் பை ஒன்னாக அவங்களே தான் உள்ளே கொண்டு போக முடியும். அங்கே தான் செல்ஃபாலஜி தன்னை நிலைநிறுத்துகிறது. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.